வார்த்தைக்காக கடந்து செல்வோம். ஆண்டவர் நமக்காக கொடுத்த வார்த்தையினுடைய தலைப்பு மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 8வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தேடுகிறவன், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தேடுகிறவன் கண்டடைகிறான். தேடுகிறவர்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நம்ம மனிதர்கள் வாழுகிறோம். அநேக தேவைகள் உண்டு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம பிறக்கிறோம், சிறு பிள்ளையாக இருக்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், படிக்கிறோம், வாலிபனாகிறோம், திருமணம் ஆகிறது, பிள்ளை பெறுகிறது, அது குடும்பம் பெறுகிறது, தேவை அதிகமாகிறது. வரிசையாக மனுஷன் பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் அவனுக்கு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தேவையை நம்ம யாரிடத்திலே தேடுகிறோம் என்று சொன்னால், நமக்கு பிரியமான தேவனுடைய அன்பிலே அவரை தேடுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். சரி, தேடுகிறோம், எப்படி தேடுகிறோம், எப்படி கண்டடைகிறோம் என்பதை குறித்து கர்த்தர் நம்மளோடு பேச இருக்கிறார். தேவ சமூகத்திலே காத்திருந்த போது தேடுகிற விதத்தை குறித்து கர்த்தர் சில ஆலோசனை தருகிறார். நிச்சயமாக அவருடைய ஆலோசனையின்படி நம்ம தேடுகிறதா இருந்தால் கண்டடைவோம். தட்டுகிற நமக்கு அவர் திறப்பார். நம்ம அது தேவன் எதை கேட்டாலும் அதை நமக்கு செய்வார். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 20வது வசனம். அல்லாமலும் ஏசையா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறார். கவனிங்க, இனி யாரெல்லாம் தேடுறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமா தேடுகிறார்கள்? இல்லவே இல்லை. குறிப்பிட்ட பிரசன்ஸ் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவர்கள் தான் தேடுகிறோம். ஆனால் ஒரு சில வருஷங்கள் காலங்களுக்கு முன்பாக நாமளும் ஒரு சில சாரர் ஆண்டவரை அறியாதவர்களைப் போல தான் இருந்தோம். நாங்கள் அப்படி இருந்தோம். அநேகர் நம்ம இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டாராம் இயேசு. ஒரு காலத்தில் இயேசுவை புரிந்து கொண்டு அவருக்கு பட்சமாய் வராதபடி அவரை அசட்டை பண்ணுகிறவர்களாலே கண்டறியப்பட்டு இருக்கிறோம். நாம விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்திலே வாசித்தால் ஆண்டவரை தேடுகிறவர்கள் கிடைக்கிற நன்மை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் ஒரு நாளும் பட்டினியாய் இருக்கிறாது. காட்டுக்கு ராஜா சிங்கம், அதுக்கு எல்லாமே கீழ்ப்படியும். அதனுடைய பிள்ளைகளுக்கு எதையும் பிடிக்க அது திறமை உள்ளதாக இருக்கிறது. அதனால தான் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையாது என்று சொல்வார்கள். ஒருவேளை சிங்கக்குட்டிகள், அப்படியாய்ப்பட்ட சிங்கத்தின் குட்டிகள் கூட பசியாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம அப்படி இருக்கிறோமா? எத்தனை பேர் குறைவுள்ளவராய் இருக்கிறோம்? ஒரு மிருகம் அதன் குட்டியை பசியடையாது விடாது. ஆனால் அவருடைய பிள்ளை யூதா ராஜா சிங்கத்தின் பிள்ளைகள், அவருடைய சிங்க குட்டிகள், நாம எப்படி இருக்கிறோம்? குறைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போ எத்தனை பேருக்கு மனசுல ஓடுது? ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறார். ஒரு சகோதரர் சொன்னார், இயேசு இப்போ எங்க பக்கம் இல்லை, அந்த பக்கம் இருக்கிறார். ஆமா, அப்படித்தான் நம்ம மனசுல படுது. ஆள் பார்த்து செய்கிறவர், பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ஆகா ஓகோன்னு இருக்கிறான், நான் மட்டும்தானே, அப்படித்தானே நம்ம மனசுல படுது. பிரியமானவர்களே, அவருடைய படைப்பு வித்தியாசம். அவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாரையும் படைச்சிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய கிரியைகள், அவருடைய யோசனை, அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நமக்கு புரியாத புதிராய் இருக்கிறபடினால தான் நாமே சொல்லி வருத்தப்படுத்தி நம்முடைய ஆசீர்வாதத்தை நாமே இழந்து கொண்டு இருக்கிறோம்.
ஒரு மனுஷனை தரித்திரராயும் ஒரு மனுஷரை உயர்வுள்ளவராயும் படைக்கிறார். உயர்வுள்ளவனை நோக்கி கர்த்தர் பார்ப்பதில்லை வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்கள் கிருபை அளிக்கிறார். அந்த தாழ்மை உள்ளவர்கள் புரிந்து கொள்ள ஞானத்தை குறைப்பட்டதுனால தான் அந்த தாழ்மை உள்ளவர்கள் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. மோசேயை எபிரேயர் தேசத்துல இருந்து ஆண்டவர் திக்குவாயனும் மந்தபுத்தி உள்ளவனும் தெரிந்து கொண்டார். அவருக்கு தெரியாதா? அவர் கூப்பிடும்போது அவன் என்ன சொன்னா, ஆண்டவரே என்னை அனுப்பாதையும் வேற யாரையாவது அனுப்பும். அப்ப தெய்வ சித்தம் செய்ய அவனுக்கு மனம் இல்லை. இதே போலதான் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு அடிமைப்பட்டு இருந்தார்கள். கர்த்தர் அந்த ஜனங்களை ரட்சிக்க ஆரம்பித்தார். முறுமுறுத்தார்கள் பாருங்க, நம்பிக்கை இல்லாதபடி. அழைச்சவர் உண்மை உள்ளவர், கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை குறைய குறைய நம்முடைய ஆசீர்வாதமும் தரமட்டத்துக்கு வந்துட்டு தான் ஆகும். அதுதான் நியதி. இதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, உண்மையாய் முழு இருதயத்தை தேடுகிறவர்களுக்கோ நிச்சயமா என்ன செய்யாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 9:10 பாருங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் கர்த்தரையே தேடுவேன், கொஞ்சம் தாமதமாகும். எத்தனை பேருங்க பட்டினி கிடந்து செத்துருக்கும்? அப்படியே பார்ப்போம். வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி பட்டினி கிடந்து எத்தனை பேர் இந்த உலகத்தில் செத்துருக்கும்? காகைகளுக்கும் குருவிகளுக்கும் போஜனம் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய நம்பிக்கை திறனற்று போனதுனால, நம்மளை படைச்சவர் நம்மளை காப்பார் என்கிற நம்பிக்கையில நம்ம குறைவுபட்டவர்களால தான் நம்ம குறைவுபட தொடங்கி இருக்கிறோம். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவரையே நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை, வெட்கப்படுவதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம வேதத்தை வாசிப்போம் என்று சொன்னால் 1 நாளாகமும் அதனுடைய 16:10 நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய நாமத்தை குறித்தே நம்ம பெருமை பாராட்ட வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்வார், செய்திருக்கிறார், உங்களுக்கு செய்வார். நம்மளை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு பைத்தியமாக தோன்றினாலும் தோன்றும், இருக்கட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. நாம சுவிசேஷ அறிவிப்பதற்கு யோசிக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சாட்சி சொன்னது போல அந்த சகோதரர் என்னை அழைத்தார். நாராயண வடிவு, நீ எப்படி இருக்கா நாராயண வடிவு? அவன் முடியெல்லாம் நிறைச்சி போச்சு. அவன் நல்ல முடியெல்லாம் கருகருன்னு தான் இருக்குது, ஆனால் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம். அப்பா அவன் என்ன ரொம்ப விசாரிச்சுன்னு சொன்னேன், கிருஷ்ணப்பிள்ளை நீ அப்பா இப்படி இருக்கா, உனக்கு என்ன ஆச்சரியம் தெரியல நாராயணே. அப்போ என்ன பார்த்தியா, உன்னை விட நான் ரொம்ப மோசமானவன் தானே. நான் சொன்னேன், உள்ளதை சொன்னேன். கோபக்காரன், எரிச்சல் உள்ளவன், தாழ்மை இருக்காது, பொறுமை இருக்காது. அதிகாரிகிட்ட வர சண்டை பிடிச்சிருக்கிறேன். அவன் அப்படி இல்லை, கிருஷ்ணப்பிள்ளை பொறுமையானவன், யார் சரி சார்ன்னு சொல்லி தாழ்மை உள்ளவன், டியூட்டிக்கு கரெக்டாக வரக்கூடியவன். ஆனால் நான் இன்னைக்கு உன்னையோட நல்லா இருக்கேன்னா மாற்றம் என்ன தெரியுமா? நான் இப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால நல்லா இருக்குன்னு சொன்னேன். புரிந்து கொள்ளுங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அந்த சகோதரன் அப்படி கேட்டதற்கு என்னுடைய திறமை நான் சொல்லலை. இயேசு கிறிஸ்துவை, நான் வணங்கின தெய்வத்தெல்லாம் விட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இருக்கிறதுனால சிம்பிளா அழகா ஒரு வியாதி இல்லாமல் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நம்ம எத்தனை பேருக்கு கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கிறோம்? அல்லேலூயா. அப்படி கர்த்தரை மேன்மை பாராட்டி தேடுகிறவர்கள் இருதயம் கண்டிப்பா என்ன செய்யும்? மகிழ்ந்து களி கூறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, 1 நாளாகவும் 16:11 கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற அறிவுரை, ஆலோசனை, அவர் வல்லமையும் நாடுங்கள், சமூகத்தை நித்தமும் எவ்வேளையும். எனக்கு அன்பானவர்களே,
அவரோடு நம்ம ஒரு பெரிய ஐக்கியமாகவே உணர்வு எல்லாம் அவரோடு, அவர் இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நம்ம ஆளாயிரும். இப்போ சுவாசம் இல்லாமல் நம்ம ஜீவிக்க முடியாது, சாப்பாடு இல்லாமல் பிழைத்திருக்க முடியாது, டயர்டாயிரும். இதே போல அவர் நமக்கு அத்தியாவசிய பொருள். அதாவது அவரிடத்துல போய் கேட்டு ஜெபித்து பணிந்து குனிந்து வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நமக்கு நித்தமும் அது ஒரு வேலையில முக்கியமா இருக்கட்டு. என்கிட்ட கேட்டா நீ விடுகிற சுவாசம், அந்த மூச்சு உனக்கு முக்கியமா இருக்கிறது போல கர்த்தருடைய சிந்தனை, அவர் நமக்கு செய்த எண்ணங்களும் உனக்குள்ள இருந்தால் நீ நித்தமும் அவரை அந்த அளவுக்கு தேடணும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய மூச்சு இயேசுனி சொல்லி போட்டுமே, இருதயம் அப்படி துடிக்கட்டுமே, லேப்டாப்னு துடிக்கிறது இயேசுனி துடிக்கட்டுமே, அந்த லெவலுக்கு நம்ம மாறலாங்க. அது சந்தோஷம். அந்த ஐக்கியம் இன்னும் நம்மளை அதிகமாய் உற்சாகப்படுத்தும், நம்மளை சோர்வடைய செய்யாது. செபித்து யாரும் சோர்வடைந்து போனது கிடையாது. கர்த்தருடைய நினைவாய் இருக்கிறவன் மனமடிந்து போனது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில சொல்றேன், தயவு செய்து நித்தமும் அவரை தேட சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களை, இன்னும் நம்ம வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் சங்கீதம் 22:26 வாசிக்க, சாந்த குணம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் சகலத்துடைய கர்த்தருடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள என்ன வேணும்? தாழ்மை எண்ணம் வேணும், சாந்த குணம் வேணும், பொறுமை வேணும், நிதானம் வேணும், பேச்சுக்கு பேச்சு எதிர் நிற்காதபடி. அது மனைவியா இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கை ரேஷன் கடையாக இருந்தாலும் சரி, தண்ணி பிடிக்கிற எதுவானாலும் சரி. அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. புலம்பல் புஸ்தகம் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இவ்வளவு நேரம் கர்த்தர் சில காரியங்களை யார் யாருக்கெல்லாம் அப்படி செய்வேன்னு சொன்னார், அப்படித்தானே? இனி உள்ள காரியங்கள் கர்த்தரை நம்ம எப்படி தேட வேண்டும் என்கிறதை குறித்து சில ஆலோசனை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்படி கர்த்தரை தேட வேண்டும் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே நாம கர்த்தரை பார்க்கணுமா? அல்லேலூயா. கண்டடையத்தக்க சமயம்னா எப்படி? அது உங்களுக்கு புரியுதா? எந்த நேரத்தில் கர்த்தரை எப்படி நம்ம துதிக்கணும், செபிக்கணும், ஆராதிக்கணும்? அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு கஷ்டம் வரும்போது தான் கர்த்தரை தேடுகிறோம், அப்படித்தானே? இதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு அங்கே ஃபீஸ் கட்டணும், பணம் தேவையாக இருக்குது, வயிற்று வலி தலைவலி, அப்படி இருந்தால் தேடுவோம். அப்படி அல்ல, அது கண்டடையத்தக்க சமயத்துக்கு பொருந்தாது. என்னாலும் எப்போதும் அவர் சொன்னது போல நம்ம நன்மையிலும் சந்தோஷமாக இருக்கிறதிலும் மகிழ்ச்சியிலும் கர்த்தரை தேடலாமே. எத்தனை பேர் மகிழ்ச்சியில தேடுறோம்? மிக மிக குறைவு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், கிறிஸ்துமஸுக்கு தேடணும். உண்மையாக தேடுறோமா? ஆடல் பாடலில் தான் நமக்கு அக்கறை இருக்கும். புத்தாண்டு புது சட்டை போடுறது தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். அவர் செய்த நன்மைகளை குறித்து இருக்காது. அவர் பேர் கிறிஸ்துமஸ் பண்டிகை, கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொன்னாலும் நம்முடைய எண்ணம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. தயவு செய்து எப்போதும் நீங்கள் தேவனை தேடுகிற அந்த நிலையில இருந்தால் எப்போதுமே கர்த்தரை கண்டடைய முடியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் நம்ம நிமித்தம் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவருடைய கண்கள் விழிகள் நிமிஷ நேரம் கூட இப்படி மூடி மொழிக்காதான்.
இப்படி மூடி அப்படி திறக்கிறதுக்குள்ள பிசாசு எதையாவது செய்து விடுவான்னு சொல்லி ஆண்டவர் தூங்காமல் உறங்காமல் விழித்திருந்து காக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எவ்வேளையும் ஆயத்தமாக இருக்கிறார். எப்போதுமே அவரை தேடினாலே அதுக்கு ஒரு சமயம் நம்ம ஒதுக்க வேண்டிய கட்டாயம் நமக்குள்ளே வராது. அல்லேலூயா சொல்லும். செப்பனியா 2:3 வாசிக்க கேட்போமா? தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். எப்படி தேடணும்? நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். என்ன செய்யணுமாம்? நீதியை தேட வேண்டுமாம், மனத்தாழ்மையை தேட வேண்டும். நீதினா உண்மை. நம்மிடத்துல உண்மை குறைந்து போனால் அதை நிச்சயமா தேடி பூர்த்தி பண்ணணுமா? எங்கேயாவது சறுக்கிருக்கமா? யார்கிட்டையாவது பேசுகிறதுல தாழ்மை இல்லாமல், கொடுக்கல் வாங்கல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது நீதியை புரட்டுறதற்கு அர்த்தம். சின்ன பாவம் தானே, சின்ன, இப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே விளக்கி சொல்ல முடியாது. சின்ன பாவம்னாலும் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். அது பாவம் பாவம்தான். சின்ன பாவம் பெரிய பாவம்னு எதுவுமே கிடையாது. கர்த்தர் விரும்பாத காரியம் நம்ம மனசுக்கு கர்த்தர் ஆவியானவர் உணர்த்துவார். அந்த உணர்த்தப்பட்ட நேரத்திலே இது ஒரு சின்ன காரியம் இல்லை, இதை நம்ம பரிகாரம் தேடணும்னு சொல்லி நம்முடைய செபத்தை தேவ சமூகத்தில் அழுது கண்ணீர் விட்டு அதுக்கு பரிகாரம் தேடும் போது கர்த்தர் என்ன செய்வார்? ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய கோபாக்கினை நம்மை விட்டு மறைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சில காரியங்கள் நம்ம பேசும்போது அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஓசியா 5:15 என்ன சொல்ற? தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும். பார்த்தீங்களா எவ்வளவு விவரமா ஆண்டவர் சொல்றாரு. அவர்கள் நம்முடைய பாவங்களை நம்ம திருத்தி மனம் திரும்பி அதற்கு பரிதவித்து மனஸ்தாபப்பட்டு பாவரிக்கை செய்து அவர் நம்மளை மன்னிக்கிற வரைக்கும் அழுது புலம்பி அதற்கு ஒரு தீர்வு காணும் மட்டும் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். இதெல்லாம் செய்யலைன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார் என்பது தெளிவாக நமக்கு புரிகிறது. எத்தனை பேர் அப்படி நம்ம செய்கிறோம்? தவறு செய்யும்போது அழகாக அதை குவாலிட்டியாக மறைச்சிடும். ஒன்றும் தெரியாத பப்பா போல ஒன்றும் தெரியாமல் இருந்துடும், ஒன்றும் தெரியாமல். ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு மறைவான சிறுசி உலகத்திலே ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாமே என்ன செய்கிறது? வெளியரங்கமாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த வசனம் நம்ம நினச்சிடும், நம்ம செய்கிற தவறை யார் பார்க்குறா, யார் உணர்றா அப்படின்னு நம்ம நினப்பு தான் நம்ம படப்பை கடக்காதபடி கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரே. இந்த வசனம் உங்கள் ஆயுசு நாட்கள் வரைக்கும் உங்கள் நினைவிலே இருந்து இருக்கட்டும். தாம் செய்த அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து அவருடைய முகத்தை தேடும் மட்டும் அவர் நமக்கு சகாயம் செய்ய மாட்டார் என்கிற உண்மை சத்துவத்தை இன்னைக்கு நம்ம புரிந்து செயல்படுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 8:17 வாசிக்க கேட்போமா? அல்லேலூயா. நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். எத்தனை பேர் நம்ம அதிகாலையிலே கர்த்தரை தேடுவோம்? உண்மையிலே கர்த்தரை அதிகாலையிலே தேடுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அதிகாலை என்பது எல்லா ஜனங்களும் தூங்குகிற வேளை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் விழித்திருந்து கவனித்து விசிட்டு வருவார். நீங்க நிறைய காரியங்களை பாருங்க. ஆண்டவர் எதிரிகளை வதம் செய்வதும் அதிகாலையே தான் இருக்கும். அவர் விசிட்டு வருவதும் அதிகாலையே தான் இருக்கும். ஏன்னா அவர் தூங்குறதே கிடையாது. அதிகாலை சோத்திர பலி ஆண்டவருக்கு பிரியமானது. அதிகாலையில் தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைவான். அதிகாலையில ஜெபிக்கிறவங்க கை தூக்கலாமா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அப்படி பதிவாக வச்சு விடுங்க. ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட அடுத்த நாள் சேர்த்து அதை செய்யுங்க. நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணி பாருங்க, அடுத்த நாள் செபிப்பதற்கு நிறைய தடைகள் வரும், நிச்சயமாக வரும். பிசாசு செபிக்க விடமாட்டான். அதை அப்படியே ஏங்க அன்னைக்கு ஒரு நாள் கூட நீங்கள் சொல்லலாம், நிறைய வேலை இருக்கும். ஒரு சூழ்நிலைக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் கூட கன்வென்ஷன் முடித்து வீட்டுக்கு வரத்தில் 12:30 மணி ஆயிரும். அதுக்காக நம்ம அந்த அதிகாலை ஜெபத்தை விட்டுட்டோம்னு சொன்னால் அன்னைக்கு சாப்பிடாம இருந்திருக்கலாமே. அது மட்டும் கரெக்டாக செய்கிறோமே, அதில் ஏன் நம்ம பிரேக் வைக்கிறது கிடையாது? நம்ம கொஞ்சம் யோசிப்போமா? 3 வேளை ஒழுங்காக கொட்டுறோமில்ல, வேலை செய்யாட்டாலும் செய்யாமல் போனாலும் சும்மா இருந்தாலும் அந்த வயிறு கேட்குமா, அதுக்கு மட்டும் கரெக்டாக நமக்கு டைட்னஸே இருக்காது. ஏன் சாப்பிடாம போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? அப்படி தான் இதையும் பார்க்கணும். ஒரு நாள் சாப்பிடாம, ஒரு வேளை சாப்பிடாம என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பணிவிடை, அவர் எதிர்பார்க்கிற காரியம், நான் செபிப்பது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தாலே தூக்கமெல்லாம் பஞ்சா பறந்துடும். பிசாசு உங்களை அண்டி அழகா தாளாட்ட முடியாது. மகளே தூங்கு, களைப்பா இருப்பா நீ. பிசாசு அப்படி சொல்லுவான். நிறைய வெட்டி முறிஞ்சிட்டேன், கர்த்தருக்கு நிறைய செய்து தளர்ந்து போனேன், அப்படி தூங்குனி அவன் தாளாட்டுவான். நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லைன்னா விடிஞ்சு பார்க்கலாம், ஒரு 5 மணி ஆகட்டும், ஒரு 6 மணி ஆகட்டும். அது ஆபத்து. உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் தடைப்படும், நிச்சயமா தடைப்படும். அப்புறம் நீ அதை 2 நாள் தள்ளி போட்டியன்னா அது இன்னும் தடைப்படும். 1 வாரம் தள்ளி போட்டியன்னா அப்புறம் அதிகாலை ஜெபத்தை நீ விட்டுருவான். விடிஞ்ச பிறகு தான் ஜெபம் பண்ணுவான். நீ அதை சோதித்தே பார்க்கலாம். தயவு செய்து அதிகாலையிலே தேடுகிறவன் தான் தேவனை கண்டடைவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 29:13. சீக்கிரமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை கண்டடைவீர்கள். முழு இருதயம்னா என்னங்க? நம்ம இருதயம் சந்தேகப்படாமல் சந்தோஷமாய், அந்த இருதயத்தின் நினைவுகள், நம்ம ஒரு பொருளை பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் வரும். அல்வா, லட்டு, அது புரோட்டா, மட்டன், நம்ம விரும்பி திங்கிறத பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் வர்றது போல முழு இருதயத்தோடு சந்தோஷமாய் தேவ சமூகத்திலே அவரை தேடினால் கண்டிப்பா நம்ம கண்டடைய முடியும். அல்லேலூயா. நான் ஒருக்கா கூட சொல்லுகிறேன், லூக்கா 10:27 வாசிங்க. லூக்கா 10:27. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்துமாவோடும் பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆண்டவருடைய தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே அறிந்தோம். இரண்டாவது கர்த்தரை எப்படி எந்த இடத்திலே நம்ம தேடணும் என்பதை குறித்தும் சில வார்த்தைகளை கர்த்தர் நம்ம மீது கண்டடைய செய்தார். அல்லேலூயா. இப்போ சில பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னோடிகள், பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி கர்த்தரை தேடினார்கள் என்பதை குறித்து நம்ம வேதத்தின் அடிப்படையிலே தியானிக்க போகிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் 2வது வசனத்தை அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அல்லேலூயா சொல்லுவோமா? வேதம் தெளிவாக இருக்கிறது. நீ என்னை தேடினால் கண்டடைவாய், நீ என்னை விட்டுவிட்டால் நான் உன்னை விட்டு விடுவேன். அல்லேலூயா. அப்ப அர்த்தம் என்ன? நமக்கு தேவைகள் உண்டு. தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் கூட இரட்சகர் இயேசு நமக்கு தேவையை சந்திக்காவிட்டால் நம்ம குறைவுபட்டு அந்த குறைவிலே மாண்டு மடிந்து விடுவோம் என்பது திண்ணம். அதனால
நம்ம எப்போதும் கர்த்தரை தேடுகிறவர்களாய், நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன், நீ என்னை விட்டுவிட்டால் நான் உன்னை விட்டு விடுவேன். வேத வசனத்தின்படி அவர்கள் அந்த ஆசா செய்தான். 12வது வசனம், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும். 15வது வசனம், இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள், தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். அல்லேலூயா. அந்த 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சிறியோர் பெரியோர் ஸ்ரீ புருஷர் எல்லோரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து. 14வது வசனம், மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு கஷ்டமான காரியம். சிறியவர் பெரியவர் எல்லா மனுஷரும் கர்த்தரை தேடாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற கட்டாய சட்டம். ஆனால் இப்போது புதிய ஏற்பாட்டு நாயகர் ஆண்டவர் இயேசு அன்பு உள்ளவராய் இருந்தபடினால அப்படியெல்லாம் கட்டளை ஒன்று நமக்கு இல்லை. அதனால்தான் நமக்கு கொழுப்பு வச்சு போச்சு. அப்படி ஒருவேளை கட்டாய சட்டம் போட்டு அந்த தண்டனை இருந்தால் நம்ம பிள்ளைகளும் கொஞ்சம் கீழ்ப்படிந்திருக்கும்னு விசுவாசிக்கிறேன். அந்த சட்டத்தை பார்த்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் பாருங்க, அந்த கண்டிப்பு, கட்டாயம், கட்டளை, அதன் உறுதி, ஆதிக்கம் என்பது குறைய குறைய மனுஷனுடைய அன்பும் தணிந்து விட்டது. அதனால்தான் நான் சில காரியங்களை கடிந்து பேச ஆண்டவர் சொல்லுகிறாரோ என்னவோ. கர்த்தர் இரக்கம் பார்த்தா இழிச்ச வாயினி நம்ம ஆண்டவரை வச்சிருக்கிறோம். இல்லை சிலவன் சொல்லுவாங்க பைத்தியக்காரன், சில தகப்பன்மாரு சகோதரன்மாரு அன்பாக இருந்தா அவன் ஒரு பைத்தியக்காரன், ஒன்றும் கண்டுக்க மாட்டான், அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதே போல தான் ஏசு அவனை இருப்பார். அவருக்கு என்ன, நம்ம செய்வோம், நமக்கு தோணுனதை நம்ம செய்வோம். அவன் இயேசு அவருக்கு எல்லாம் கண்டுக்க மாட்டார். அங்கே நைட்டில் போய் ஒரு பாவரிக்க பாச சொல்லுவார், அதை சொல்லிவிட்டு அவர் ஏற்றுக்கிடுவார். இப்படி என்கிற மனப்பக்குவத்தில் நம்ம வந்து விட்டோம். சிறியவர் பெரியவர் எல்லா குடும்பத்தில் எவன் தேடலையோ அவனை கொலை செய்யுங்கிற கட்டாய சட்டத்தை அந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டது போல இந்த பரிசுத்த தேவன் நமக்காக ஜீவனை தந்து அவர் நம்முடைய பாடுகளை சுமந்த தேவனுக்கு நமக்கு அப்படி ஒரு நினைப்பு இல்லாததுனால தான் நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுகிறோம், துன்பப்படுகிறோம் என்பதை இதன் மூலமாகவது தயவு செய்து இந்த ஜனவரி மாதம் முதல் மாசத்திலேயாவது நம்ம மனம் திரும்புவோம். நம்ம ஊழியக்காரனுக்கு பொண்டாட்டி, ஊழியக்காரையும் ஊழியம் செய்கிறோம், நம்ம செபிக்கிறோம், காத்திருக்குங்கிற இருமாப்பு ஒன்று கெடுத்துடக்கூடாது. உனக்கு நீ சில காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை இழந்ததை பற்றி நீ கவலை இல்லாமல் தான் இன்னும் இழப்பா, இன்னும் நிறைய கஷ்டங்கள் வரும். கணக்கு கேட்பார், எல்லாரிடத்துலையும் கணக்கு கேட்பார். யாராக இருந்தாலும் விட மாட்டார். தயவு செய்து கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வோம். அப்படி ஆசா என்கிற அந்த போதகன், அந்த ராஜா, அந்த அரசாளுகிற ஆசா ஜனங்களுக்குள்ள ஒரு கட்டாயத்தை படுத்தினதுனால 15வது வசனத்தை நான் திரும்ப ஒருக்கா சொல்லுகிறேன். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தார் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினான். அந்த வீட்டினுடைய சட்ட திட்டம் எப்படி இருக்கிறதோ, நீ மகனாயிரு, மகளாயிரு, பொண்டாட்டியாயிரு, புருஷனாயிரு, செபிக்கலன்னா உனக்கு சோறு கிடையாது, அப்படி இப்படின்னு கட்டாய சட்டம் போட்டு அவர்களை திருத்தினா அங்கே சமாதானம் தானா வரும். நீ நியூட்ரலா விட்டா கர்த்தரும் நியூட்ரலா விட்டுருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. 2வது ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. யோசபாத் என்கிற சொல்லுகிற ராஜா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தவன்.
அவன் வாழ்நாட்களில் அவன் அரசாண்ட நாட்களிலே எதிராளியான படைகள் யுத்தத்தோடு வந்து காத்திருக்கிறார்கள். 3வது வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை குறிப்பித்தான். அல்லேலூயா. அந்த யோசபாத் ராஜா ஆயுதத்தை நம்பவில்லை, இராணுவங்களை நம்பவில்லை, கர்த்தரை தேடினான். அல்லேலூயா. சில அரசன் நம்முடைய கவரும் என்ன ஆகும், பழிக்கு பழி வாங்கணும், இராணுவத்தை திரட்டு, நமக்கு என்ன இராணுவம் தானே சாகும் அப்படின்னு நினைக்கல. அந்த ஜனங்களை பாதுகாப்பதற்கு ஒரே மார்க்கம் நம்மளை படைச்ச ஆண்டவரை தேடுவோம் என்று சொல்லி அந்த ராஜா கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறினான். அல்லேலூயா. 13வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் சாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். நம்ம வீட்டு பிள்ளைகள் நிக்குதா? கவனித்து பாரு. அப்ப நம்ம கண்டிப்பு சரியில்லைன்னு தானே அர்த்தம். வசனம் அன்னைக்கு எல்லாருக்கும் உணர்த்தட்டும்.